தொடர்ச்சியாக பார்ப்போம். மண் என்பது இயற்கையில் கிடைப்பதே ஆகும். மண்ணிற்கு பரிவர்த்தனை மதிப்பு இருக்காது. ஆனால் மண்பானைக்கு பரிவர்த்தனை மதிப்பு இருக்கும். மண்பானை இயற்கையில் கிடைக்காது. மண்பானை உழைப்பினால் தயாரிக்கப்பட்ட பொருளாக இருப்பதனால் அதற்கான மதிப்பு ஏற்படுகிறது. இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம்? ஒரு சரக்கு பரிவர்த்தனையில் ஈடுபடும் பொழுது அதற்கு மதிப்பு என்பது மனித உழைப்பினால் தான் ஏற்படுகிறது என்பதை தெரிந்து கொள்ள முடிகிறது. மனித உழைப்போடு தொடர்பில் இல்லாத பொருளுக்கு பரிவர்த்தனை மதிப்பு இருக்காது. காற்றுக்கு பரிவர்த்தனை மதிப்பு இருக்காது. மழை நீருக்கு பரிவர்த்தனை மதிப்பு இருக்காது. இதில் மதிப்பு என்பது உழைப்பு. உழைப்பினால்தான் மதிப்பு ஏற்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பரிவர்த்தனைக்கு இரண்டு பொருட்களுக்கு சமமான மதிப்பு இருப்பதனால்தான் பரிவர்த்தனை ஆகிறது என்பதை புரிந்து கொண்டோம். ஆனால் அது சமமான மதிப்பு இருக்கிறது என்பதை எப்படி தெரிந்து கொள்வது? அதற்கு அளவுகோல் என்ன? பரிவர்த்தனைக்கு இரண்டு சரக்குகள் ஒரு சரக்கின் மதிப்பை விட மற்றொரு சரக்கு அளவு குறைவாகவோ அல்லது மதிப்பு அதிகமாகவோ இல்லை என்று நிச்சயமாக தெரிந்து கொள்வதற்கு ஒரு அளவுகோல் வேண்டுமாகலாம். அரிசி, தானியங்கள் போன்ற பொருட்களை தராசில் போட்டு அளக்கிறோம். எண்ணெய், பால் போன்ற திரவ பதார்த்தங்களை லிட்டருக்கு என்னால் அழைக்கிறோம். துணிமணிகள் விற்கும் கடைகளில் துணிகளை அளப்பதற்கு மீட்டர் ஸ்கேல்களை அழைக்கிறோம். இந்த மதிப்பை அளப்பதற்கு என்ன ஒரு சாதனம் இருக்கிறது? மதிப்பு உழைப்பினால் ஏற்படுகிறது. உழைப்பை அளப்பதற்கு ஒரு அளவுகள் வேண்டும் அல்லவா? அந்த சாதனம்தான் காலம், டைம். உழைப்பின் காலம், லேபர் டைம். லேபர் டைம் என்கிறார் கார்ல் மார்க்ஸ். இந்த லேபர் டைம் என்பதை கார்ல் மார்க்ஸ் தான் முதலில் பயன்படுத்தினார். அதற்கு முன்பு கிடையாது. மதிப்பை அளப்பது ஒரு சாதனம். காலம், உழைப்பின் காலம், எத்தனை மணி நேரம், எத்தனை நாட்கள், எத்தனை வாரங்கள் உழைத்த இந்த காலங்களை வைத்துதான் மதிப்பு நிர்ணயிக்கப்படுகிறது.